மார்னிங் சாம்பியன் நம்ம கூட பெஸ்ட்லின் பிபேஷ் இருக்காரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கணும் கட்டிங் ஸ்பீட் ஆஃப் ட்ரில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட்டிங் ஸ்பீட் எதை சார்ந்திருக்கும்? மெட்டீரியல் ஆஃப் ட்ரில் சார்ந்திருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து டைப் ஆஃப் மெட்டீரியல் டு ட்ரில் அப்படின்னு சார்ந்திருக்கும் சொல்கிறாங்க. அடுத்து குவாலிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பார்த்துருக்கோம். ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரில்லை இது பண்ணணும்னா ட்ரில்லிங் ப்ராப்ளமில் திக்னஸ் கொடுத்துருக்காங்க 25 mm, என்ன 300 RPM, ஃபீட் ரேட் 0.2, டயர் டேக்குன்னு கேட்குறாங்க. டயர் டி ஈக்குவல் டு L/F அப்படியே டைரக்ட் சப்ஷன் தான். இது எல்னு போட வேண்டாம், எஃப் இருக்குது, என்ன போட்டால் நமக்கு ஆன்சர் 20 செகண்ட் கிடைக்கும். சரி, அடுத்தது ரீமிங்னா என்ன? ரீமிங்னா ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் ஆப்ரேஷன், அக்யூரசி ஃபினிஷிங்லாம் கொடுக்கும். டைப் ஆஃப் ரீமர் யூஸ் ஃபார் ஆஃப் ரீமிங் ரைட் ஹேண்ட் ரீமர் வித் ரைட் ஹெலிக்ஸ் ஆங்கிள். ரைட் ஹேண்ட் ரீமர் வித் ரைட் ஹெலிக்ஸை ரஃப் ரீமிங் யூஸ் பண்ணுவோம். கட்டிங் ஸ்பீட் ஆஃப் ரீமிங் அலுமினியம் அண்ட் அலாய் 45 to 70 மீட்டர் per minute ஆகும். ஸோ போரிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தது ஹரிசாண்டல் போரிங் மிஷினை பற்றி என்ன தெரிய போகுது? அது வந்து ஹெவி irregular and unsymmetrical பல்கி ஒர்க் பீஸ் மெஷின். இது வந்து டிஎன்பிசி 2018 கேட்கப்பட்ட கேள்வி. வெர்டிகல் போரிங் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மெஷினிங் ஃபிளாட் சர்ஃபேஸ் அண்ட் டர்னிங் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கட்டிங் ஸ்பீட் ஆஃப் த ட்ரில்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எது டிபெண்ட் ஆகிருக்கும், ட்ரில்லிங் ப்ராப்ளம் ஒன்று போட கற்றுக்கிட்டோம். ரீமிங் வந்து ரைட் ஹேண்ட் ரைட் எலக்ட்ரிக் ரீமர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சோம். கட்டிங் ஸ்பீட் ஆஃப் அலுமினியம் அண்ட் அலாய் பார்த்து ரீமிங் ஆஃப் அலுமினியம், போரிங் மிஷினில் ஹரிசாண்டல் போரிங் மிஷின், வெர்டிகல் போரிங் மிஷின் எல்லாம் கற்றுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த பெஸ்டின் பிபேஷ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசார ப்ரே பண்ணுவோம். அவர் இந்த கண்டென்ட்டை நமக்காக எடுத்து கொடுத்ததுனால அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி கொடுப்போம். தேங்க்யூ.